இப்போ எஸ்ஐபி வந்து நடுவில் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணால் பிரச்சனை அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி எஸ்டபிள்யூபியில் என்ன மாதிரி சார் பிரச்சனைகள்? இல்லை, எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரை என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பைசா போட்டிருக்கீங்க, மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி கண்டினியூஸாக விழுந்துட்டு இருக்கும்போது உங்களால் முடிஞ்சுதுன்னா, சார் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு, ஒரு 1 or 2 months வந்து எனக்கு அந்த மணி வேண்டாம், இந்த மாதம் பணம் வேணும் இல்லையா, இந்த 2 மாதம் எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு இறங்கிட்டு இருக்கிறதுனால செல்லிங் மோர் யூனிட்ஸ், அது வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னதுன்னா பெட்டராக இருக்கும். இல்லை அதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, எஸ்டபிள்யூபியில் நான் போட்டது 1 கோடி ரூபாய், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, 60,000 சொல்லிட்டு 7,20,000 இன்ட்டு 2 14,40,000 ரூபா 2 வருஷத்தில் எனக்கு கொடுத்துட்டீங்க, ஓகேங்களா? ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து 14,40,000 ரூபா கொடுத்ததுக்கப்புறமா அது 1 கோடி ரூபா அங்கே இருக்கணும், நான் போட்ட காசு அப்படியே இருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ வந்து இது நான் போட்டது 1 கோடி, 14,40 நான் எடுத்துட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 80 லட்சம் ரூபா தான் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, எனக்கு பணம் கொடுத்ததை போகவே மீதியுமே ஒரு 5,60,000 ரூபா லாஸ். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு நான் நடுத்தருவில் தான் நிற்கணும், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு பயந்து ஓடக்கூடாது.